ஹலோ, எஸ்கியூஸ் மீ. சீக்கிரம் எனக்கு ஒரு ரூம் கொடுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும். சரி, உங்க பேர் என்ன? என்னோட பேரு பூத்நாத். என்ன வித்தியாசமான பேரா இருக்கு? என்ன பண்றது, என்னோட அம்மா அப்பா இந்த பேரை வச்சிட்டாங்க. என்ன ஒரு பேய்னா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணிருப்பீங்க. ஓகே, நீங்க என்னோட சூட்கேஸை எடுத்துட்டு போக யாராவது ஒரு ஆளை அனுப்ப முடியுமா? ராம் சிங், இந்தாங்க சாவி. சாரி ரூமுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வாங்க. நான் தூங்குற ரூம் கிடைச்சதும் என்னை எழுப்பி விடுங்க. குட் நைட். அடடா, என்னாச்சு சொல்லுங்க, ஏன் சத்தம் போட்டீங்க? பேய், பேய், சூட்கேஸ்ல பேய் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கு நான் பார்க்கறேன். பேட் மேனர்ஸ். முதல்ல நாக் பண்ணணும். பேய் எங்க இருக்கு? பேய், நான் எனக்கு ரொம்ப பயமாச்சு. நிறுத்துங்களா. என்னலாம் ஆச்சு? இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. சீக்கிரம் சொல்லு, விஷயம் என்னல சொல்லு. குற்றவாளியை நான் ஓடி போய் பிடிச்சிருவேன். சார், குற்றவாளியை அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது சார். ஏன்னா அது ஒரு பேய். எங்க வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம் சார். இதுதான் பணத்தை சேஃப்டி பண்றேன். ஏன்னா அது வந்து பணத்தை கூட எடுத்துட்டு போகலாம் இல்லையா? சேஃப்டி ரொம்ப முக்கியம் சார். மன்மானி கிட்டே விளையாட்டா? இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு பயந்து போய் இருக்கியே. என்னல இங்க பாருங்க சார், உங்களுக்கு வேணா பேய் மேல பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு பயம் இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். அதோட எல்லா படத்தையும் சேஃப்டிக்காக எடுத்துட்டு போறேன். If you don't mind, I am going. நான் ஏன் கவலைப்பட போறேன்? இது உன்னோட படம். நீ எடுத்துட்டு போனா எனக்கு என்னல? இவ்வளவு நேரம் பேய்கிட்டே பேசிட்டு இருந்தோம். மேனேஜரே, நீ பேயால? அந்த பயமுள்ள பேயா இருந்திருக்கு. இந்த இடத்த விட்டு ஓடணும்ல. இங்க பேய் இருக்குல்ல, பேய் இருக்கு. வாழ போயிடல. எத்தனை பேய் இங்க இருக்குன்னு தெரியலையே. இன்ஸ்பெக்டர் சார், எதுக்காக இப்படி சுத்துறீங்க? கொஞ்சம் நில்லுங்க சார். இங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நாம உடனே போய் ஆகணும். ஓடுல, சீக்கிரம் ஓடி வா. எவ்வளவு வேகமா ஓடினாலும் ஏல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரவே இல்ல. போய் ஆகணும். நில்லுங்க சார், நான் டீ கொண்டு வரேன் சார். உங்க கூட நானும் வரேன் சார். அட கடவுளே, இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடுமே. வரவங்க போறவங்க எல்லாம் இத பேய் ஹோட்டல்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது பெரிய லாஸ் ஆயிடுமே. உடனே கட்டுப்பட்டுக்கு போன் பண்ணலாம். கட்டுப்பட்டு உடனே என்னோட ஹோட்டலுக்கு வாங்கல. என்னோட ஹோட்டல்ல பேய் இருக்கு. உடனே வந்து எங்களையும் என் ஹோட்டலையும் நீங்க காப்பாத்துங்க. என்னங்க சொல்றீங்க? உங்க ஹோட்டலுக்குள்ள பேய் இருக்கா? சரி, டோன்ட் வரி. நாங்க எப்போ வரோம்? ஏ கட்டு, விஸ்ராம்பூர் இன்டர்நேஷனல் ஹோட்டலோட ஓனர் தான் இப்ப என்கிட்ட பேசினாருப்பா. அவரோட ஹோட்டலுக்குள்ள ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு சொல்றாருப்பா. இதனால அங்க ஒரே பிரச்சனையா. சீக்கிரமா கட்டு, நாம அங்க உடனே போய் ஆகணும். போலாம், நீ நின்னுட்டு இருக்கவா? டிங் டாங், கடமை எங்களை அழைக்கிறது. கை போச்சு. என் கை வலிக்குது. கையில என்ன மருதாணி போட்டுட்டு இருக்க? நான் கதவு சாத்த போது பேர்ல இப்படி சேர்த்து மூடிட்டேனா? வெளியில யார் சார்? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சார். நீங்களா? சாரி சார். ஏன் சார், நீங்க வெளியில போறதா தானே சொன்னீங்க? எதுக்காக இப்படி படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இத பாரு, நாங்க ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கோம். நீ டோரை லாக் பண்ணிக்கோ, ஓகேவா? வா. சார், ரொம்ப பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஹோட்டல் ஓனர் கட்டுப்பட்டுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்காங்க. துக்கிராம், ரொம்ப கஷ்டப்படாத. அவன் வந்தாதான் என்ன, அவங்க இங்க வரட்டும். அவங்களையும் நாம பாத்துக்கலாம்ப்பா. அன்சா டாக்கூர் சிரிச்சா மத்தவங்க எல்லாம் எதுக்காக சிரிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. தம்பிய கூட சிரிங்கப்பா. போதும் நிறுத்துங்க. எவ்வளவு சிரிப்பீங்க? எவ்வளவுதான் சிரிப்பீங்க?
காரணமே இல்லாம சிரிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாதுப்பா. இப்ப ஆன் பண்ணு. நம்ம கிட்ட இந்த ஹோலோகிராபிக் இமேஜ் மிஷின் இருக்கிற வரைக்கும் கட்டுப்பட்டுவால மட்டும் இல்ல, வேற யாராலையும் நம்மள எதுவும் செஞ்சிட முடியாது. என்னம்மா மோனா, நான் சொல்றது நிஜம் தானம்மா? உண்மைதான் சார். கட்டு பட்டுவும் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு நம்புவாங்க. அவங்கள வரவேற்க நான் போவேன். அதாவது என்னோட இமேஜ் போகும். அதாவது அவங்களும் பயந்துட்டு ஓடிடுவாங்க. சிரிங்க சிரிங்க. நான் சிரிச்சா எதுக்காக மத்தவங்க சிரிக்க மாட்டாங்கன்னு தெரியலப்பா. சிரிங்க சிரிங்க. ஓ நோ. ஏய் கட்டு, இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுதுப்பா, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை வரப்போகுது. இப்போ மிஸ்டர் கேத்தன் எங்க இருக்காரு? இங்க ஏதோ பேய் இருக்குன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க மேடம். இத பாருங்க, ஓனர் இப்போ ரூம்ல இருக்காரு. மேனேஜர் அவர்கிட்ட வேலை விஷயமா பேச போயிருக்காரு. நான் வந்து இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது என்னன்னா, இங்க பேய் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. இத பாருங்க மேடம், பேயெல்லாம் எதுவுமே இல்ல. யாரோ பேய் மாதிரி வேஷம் போட்டு உங்களை நல்லா பயமுறுத்திட்டு இருக்காங்க. என்ன நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்களா? ஏங்க நாங்க உங்களை இன்சல்ட் பண்ண போறோம்? நான் உங்க முன்னாடி நிக்கிறேன், என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் இங்க இருந்து போறேன். பாய் பாய். மேல போறீங்க ஏங்க? என்னடா பார்க்காதது எதையாவது பார்த்துட்டியா என்ன? அவங்கள நாம தான் காப்பாத்தணும். நீ எப்படி பயந்துருந்த அப்படி? எப்பா டேய் பட்டு, இங்க பேய் உண்மையிலே இருக்கு. நான் நம்புறேன். நான் நிஜமாவே பேய பார்த்துட்டேன். இப்பதான் பார்த்து என் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு பேசிட்டு மேல பறந்து போச்சு. இப்ப நம்ம கூட பேசினாலே அது பொண்ணு இல்லப்பா, பேய்ப்பா. சொயின்னு மேல போச்சுப்பா. எப்ப அறிவு கஷாயம் மேல பறந்து போயிட்டா இப்ப அது உன் பக்கத்துல தானே இருந்திருக்கணும். எங்க? இல்ல இல்ல, ஒழுங்கா கீழே வா வா. நல்ல வேலை கட்டுப்பட்டு நீங்க வந்துட்டீங்க. எனக்கு அதுவே போதும். தேங்க்யூ. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாரோ இங்க பேயா வந்து எங்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய மேனேஜர்ஸ் இங்க இருந்து பயந்துட்டு ஓடிட்டாங்க. இவர் தான் என்னோட புது மேனேஜர் வர்மா. இவர் இப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரு கூட இங்க எத்தனை நாளைக்கு இருந்து தாக்கு பிடிக்க போறாரோ எனக்கு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பேய்களை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னா பேய் இருக்குன்னு சொல்றதே ஒரு பொய் சார். ஏங்க பேய் இருக்குதுங்க, உண்மையாங்க. நான் இப்பதான் பார்த்தேன் நேர்ல. என்ன? அதாவது பட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, பேய் இருக்கு ஆனா அது எல்லாமே போலியானதுன்னு சொல்ல வர்றாரு. வரீங்களா பட்டு சார்? நம்ம ஹோட்டலை சுத்தி பார்த்துட்டு வரலாம். மிஸ்டர் வர்மா, ஏதாவது எமர்ஜென்சினா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அச்சா பட்டு, நான் இந்த பக்கம் பார்க்கறேன், நீ அந்த பக்கம் போய் பாரு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னோட டாகி காணாம போச்சு. கண்டுபிடிச்சு தருவீங்களா ப்ளீஸ்? டோன்ட் வரி மேம், டோன்ட் வரி. உங்க டாகியை தேடி கண்டுபிடிக்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம். தேங்க்யூ. என் கூட வாங்க. என் டாகி இந்த பக்கம் போறத பார்த்து நான் பூத கண்ணாடியில பார்த்துட்டே வரேன். இந்த பட்டு உங்க பின்னாடி வர வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை மேடம். மேடம், ஓ என்ன காரிடோர்ல திடீர்னு அளவுக்கு அதிகமா வெளிச்சம்? இந்த பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பட்டு பட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கட்டு, இந்த திருடங்களாம் பயங்கர டேலண்ட்ப்பா. ஒருத்தன் தடையும் கூட தரையிலே இல்லப்பா. எப்பா தரன்னு ஒண்ணு இருந்ததுன்னு உனக்கு தடையுமே தெரியும். நீ எங்க இருக்கன்னு கொஞ்சம் கீழே பாரு, கீழே பாரு. எங்க போகுது? கட்டு, டோன்ட் வரி. கீழே பாத்தியா ஸ்விமிங் பூல் இருக்கு. இப்போ என்னோட பெர்ஃபெக்ட் லேண்டிங்கை நீ பார்க்க போற. கட்டு, ஸ்விமிங் பூல்ல தண்ணியை காணோம். நம்ம ஜோலியா முடிக்க போறாங்கப்பா.
நண்பா பட்டு உனக்கு இது வாங்கல ஒண்ணு எப்பா இந்த ஹோட்டல் என்னப்பா இத்தனை பேய் இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தொல்லையா இருக்கேப்பா சரி டைலாக் பேசுறது போதும் கைய கொடு ஐயா இத பாரு நீ எங்கேயும் போகாத ஒழுங்கா இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுன இந்த குரலி வித்தை காட்டிட்டு இருந்ததுல ஒண்ணு அது என்ன நான் பாத்துட்டு வரேன் அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் மன்மணி சாருக்கு நீ ஃபோன் பண்ணி உடனே ஸ்பாட்டுக்கு வரவை கட்டு பட்டுவுக்கும் பேய் இருக்கா இல்லையாங்கிறத நாம நம்ப வச்சுட்டோம் கட்டு பட்டுவோட இமேஜ் இப்ப நம்ம கிட்ட இருக்கு இந்த இமேஜை வச்சு இப்ப நாம எல்லாரையும் மிரட்டலாம் அதுக்கப்புறம் எல்லாரும் கட்டு பட்டுவும் பேய் ஆயிட்டாங்கன்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க சிரிங்க சிரிங்க எதுக்காக நான் சிரிச்சா நீங்க எல்லாம் சிரிக்க தயங்குறீங்க சொல்லுங்க சிரிங்க சிரிங்க பட்டுவோட ஆறாவது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு இங்க என்னமோ நடக்க போகுது போத நிறுத்துங்க எவ்வளவு சிரிப்பீங்க எவ்வளவு சிரிப்பீங்க இதுக்கப்புறமா இந்த ஹோட்டலை நாம குறைஞ்ச விலைக்கு தான் வாங்க போறோம் வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சிரிங்கப்பா ஹலோ பிரதர் இந்த ஹோட்டல்ல சும்மா கூட தங்கிடாதீங்க இந்த ஹோட்டல்ல பேய்க்குது என்ன நானே நேர்ல பார்த்தேன்யா ஏதோ மனசாட்சி உள்ளவங்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க இனிமே இந்த ஹோட்டலை நாங்க யாரும் வாங்க மாட்டோம் நல்லது நான் வரட்டுமா பாய் பாய் அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா இங்க நிறைய நிறைய பேய் இருக்காம்பா இத நீங்க எல்லாரும் கேட்டீங்களா சிரிங்க சிரிங்கப்பா சிரிங்க மேனேஜர் சார் நீங்க இங்க ஏதாவது பேய பாத்தீங்களா இல்ல சார் நான் பேய பார்க்கவே இல்ல ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இங்க இருக்கிறவங்க யாராவது அந்த பேய அடக்க முயற்சி பண்ணுனா அவங்களையும் அந்த பேய்ங்க பேயா மாத்திருதான் அதனால நீங்க உடனே போயிடுங்க சார் நான் நாளைக்கு மார்னிங்கே இங்க இருந்து போயிடுவேன் சார் இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க என்ன நாங்க தான் உங்க கூட இருக்கோம்ல அங்க பாருங்க சார் அவரும் பேய் ஆயிட்டாரு உங்க கூட வந்ததால அவரும் பேய் ஆயிட்டாரு ஏய் பட்டு என்னாச்சு இவன் ஒருத்த பட்டு பட்டுன்னு பேரா டேய் பட்டு பட்டு நில்லு பட்டு பட்டு அம்மா பட்டு பட்டு சொன்ன கேளு என்ன விட்டு தனியா போகாத நண்பா வா நண்பா நண்பா வெளியே வா பச்சை மண்ணி இப்படி மாறிடுச்சே பட்டு இந்தாங்க இதே நம்ம கிட்ட தரான் ஹலோ 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 இருங்க எங்க போறீங்க நண்பா நண்பா நீ எப்படி பேயாட நண்பா சொல்லு நண்பா எப்படி என்னது நான் பேய் ஆயிட்டா என்ன சொல்றப்பா நான் எப்பப்பா பேயான போயிட்டேனா கட்டு உன் நண்பன் பேய் ஆயிட்டம்பா ஓ நோ இந்த பட்டுவோட ஆறாவது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு இங்க என்னமோ நடக்க போகுது ஒரு நிமிஷம் என்னால உன்னை தொட முடியுது உன்னை பிடிக்கவும் முடியுது அப்படின்னா நீ பேய் இல்ல ஏய் சித்தா பட்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது உன்னோட வெறும் இமேஜ் மட்டும் தான் எஸ் ஹோலோகிராஃபிக் இமேஜ் யாரோ ஹோலோகிராஃபிக் இமேஜ்ல உன்னுடைய இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றாங்க இப்பதான் எல்லா மேட்டரும் புரியுது எல்லாருமே பேயின்னு பார்த்து பயந்தது சாதாரண இந்த இமேஜை பார்த்து தான் யாரோ ஒருத்தன் எங்க இருந்தோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அட பாவமே கட்டு நான் இது புரியாம இந்த ஹோட்டல்ல ஒரு நல்ல மனுஷனை வாங்க விடாம வேற பண்ணிட்டப்பா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா இந்த ஹோட்டலை அவர் குறைஞ்ச விலைக்கு வாங்க பிளான் பண்ணிருந்தாராம் உன்னும் புரியாம நான் போய் அவர்கிட்ட இங்க பேய் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா பாவம் மனுஷன் பதறிட்டாரு இந்நேரத்துக்கு அவர் இந்த ஏரியாவை விட்டே ஓடி இருப்பாரு ஒரு நிமிஷம் ஒருவேளை அவரே கூட எல்லாரையுமே பயமுறுத்தி இருக்கலாம்ல அந்த மாதிரி பண்ணி இந்த ஹோட்டலை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சிருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் மண்மானியோட இமேஜை காட்டி பயமுறுத்துங்க இன்ஸ்பெக்டர் மன்மானி ஆன் டியூட்டி நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல நான் இப்போ உங்க ரெண்டு பேரையும் முழுங்க போறல கட்டு மன்மானி சார் வர ஒரு மரியாதை பண்ண வேண்டாமா உண்மையான மண்மானி வந்துட்டா இந்த இமேஜை ஆஃப் பண்ணுங்க
எலே வந்துட்டல. மன்மானி சார் உங்களை வரவேற்கிறோம். அம்மா எலே அடிக்கிறிய ஒரு பெரிய மனுஷன் மரியாதை இல்லாம துரத்தி அடிச்சா என்ன பண்றது? எலே வேண்டாம் மண்டையில ஓட கேளுங்கள. எலே நான் ஒரு அதிகாரி இல்ல. ஐயோ ஐயோ இந்த ஹாலோகிராஃபிக் இமேஜ் எப்படி ஓடுது? அடி வேற வாங்க. எலே வலிக்குதுல. அடிக்காதீங்க. அச்சச்சோ மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அதாவது இப்ப உங்களுடைய பேய் வந்துச்சா அது நினைச்சு உங்களை அடிச்சிட்டோம். ஓ நோ கட்டு அங்க பாத்தியாங்க என்ன இருக்குன்னு? மாடிச்சி இங்கதான் உங்களுடைய குரலி வித்தையை காட்டிட்டு இருக்கீங்களா? டா வர இரு. கட்டு இவர்தான் அவரு. இந்த ஹோட்டல்ல குறைஞ்ச விலைக்கு ஒருத்தர் வாங்க வந்தான்னு சொன்னேன்ல, அது சார் தான். இதோ இந்த ஹோலோகிராஃபிக் இமேஜ் ப்ரொஜெக்டரை வச்சு தான் இவன் ஆட்டம் கட்டிட்டு இருக்கான். இந்தாரு உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சுடியே. என்னோட நேம் ஹல்டாப் டாகூர். நான் இந்த ஹோட்டலை என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் என்னோட பிளான்ல குறுக்க வந்துட்டீங்க. என்னோட பிளானை வீணடிச்சிட்டீங்க. அன்சா சிரிச்சான்னா நீங்க எல்லாம் எதுக்காக சிரிக்க மாட்டேங்கிறீங்க? சிரிங்க ப்ளீஸ். போதும் இன்னும் எவ்வளவுதான் சிரிப்பீங்க? போங்கப்பா போயிட்டு ஃபைட் பண்ணுங்கப்பா. எல்லாத்தையும் அடிச்சு ஏன் மேல தூக்கி போடுற? கொன்னுடுவேன். எல்லாரையும் அடிச்சு சைடுல தூக்கி போடுற. இல்ல உன்னை ஜெயில புடிச்சு போட்டுருவேன். மறுபடியும் கட்டு போதும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த பட்டு அவங்க போட்ட தெறிக்க விட போறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலேயே கை வைப்பீங்க? எங்க தூக்கி போறேன்னு சொல்லிட்டாரு. கட்டு வீணா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இந்த ஃபைட்ட உடனே நிப்பாட்டு. இந்த ஹோட்டல்ல நீங்க எனக்கு பார்ட்னர் ஆயிடுங்க. என்ன நான் சொல்றது? நாங்க என்னைக்குமே தப்பான ஆளுங்களுக்கும் தப்பான விஷயத்துக்கும் துணை போக மாட்டோம். தேங்க்யூ கட்டுப்பட்டு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு இருந்த பெரிய பிரச்சனையே தீர்த்துட்டீங்க. யாராவது வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைக்கல. யாராவது வந்து இவனை தூக்குங்கள. இவன் வெயிட் தாங்க முடியல. உங்க எல்லாரையும் நான் ஜெயில பிடிச்சு போட போறேன் பாருங்க.